அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு. மாண்பு உறுப்பினர்கள் திரு மு தமிமுன் அன்சாரி, திரு டி ராமச்சந்திரன் மற்றும் திரு க மாரிமுத்து ஆகியோர் ஒருவர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் வாங்க. நான் 2 நாள்ல மானிய கோரிக்கை வருது. அப்ப நீங்க இந்த கவன ஈர்ப்புல கூட சுருக்கமா தான் பேச முடியும். மானிய கோரிக்கை 2 நாள் வருகிற போது விளக்கமாக விரிவாக உங்களுக்கு வரும். அடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களை பற்றி ஒரு அறிவிப்பை நான் அவை முடிவதற்கு முன்பாக நான் வெளியிட விரும்புகின்றேன். விளக்கமாக மாண்புமிகு தமிமுன் அன்சாரி அவர்கள் படிங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உட்காரு. கடலூர் மாவட்டம் எனது சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்து இருக்கிறது. அஜெண்டாவில் உள்ளதை மட்டும் நீங்க படிங்க. அஜெண்டா படிங்க. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டை நகரத்திலிருந்து கிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர் கடல் தூரத்தில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெடின் சார்பிலே புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான விண்ணப்பத்தை அவர்கள் தமிழக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதி உறுப்பினர் கொஞ்சம் இருங்க. 55 கவன ஈர்ப்பில் எப்படி வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறு அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அதோடு நிறுத்திக்கணும். அதுதான் இதை அரசின் கவனத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்லுங்க. அவர் விளக்கம் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க 2-3 கேள்விகளுக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அதுதான் முறை. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிப்பேட்டைக்கு கிழக்கே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கவனத்தை ஈர்த்து நான் அமர்கிறேன் தங்கள் வாயிலாக. மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் சுருக்கமா இது படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தினால் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பதட்ட நிலை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள விளக்கம் சொல்றேன். உட்காருங்க, நான் சொல்றேன், நீங்க படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் உள்ள இல்லைங்க சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்க இல்லைங்க 55 விதியின் கீழே அஜெண்டால யார் முன்னாடி கொடுத்து பேர் வருது அவர் தான். நீங்க திடீர்னு காலையில கூட பாருங்க, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்க கவனிங்க. இருங்க உட்காருங்க, நான் சொல்றேன். உட்காருங்களா? உட்காருங்க. இல்ல இருங்க உட்காருங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் காலையில் கொடுத்தவர்கள் உடனடியாக இங்கே கை நீட்டி பேச வேண்டும் என்று விரும்பினால் கூட அனுமதி அளிக்கிறேன். ஆனால் 55 விதியின் கீழ் ஏற்கனவே அஜெண்டாவில் நாம் யாரை போட்டிருக்கிறோம், அதை தவிர காலை 9 மணிக்கு கொடுத்து விட்டு அவள் எடுங்கள் என்றால் எடுக்க இயலாது. 55 விதியின் கீழ் ஏற்கனவே கொடுத்து அஜெண்டாவில் சேர்க்கப்பட்டவர்களை மட்டும்தான் பேச அனுமதித்திருக்கிறேன். இந்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடித்தால் கால விரயத்தை நாம் தவிர்க்கலாம். நீங்க உங்க தொகுதியை சேர்ந்தவரா? நீங்க எதுவும் பேசாம நீங்க ஒன்றும் இன்று மட்டும் அனுமதிக்கிறேன். அடுத்து வருகிற நிகழ்வுகளில் இது நிச்சயமாக அனுமதிக்க இயலாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அமைச்சர் நீங்க பேசுங்க. விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்கள் மேசையில் மேல் உள்ள சிறுகணில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.